வீட்டுக்கா போற? போடி போ. இதுதான் இந்த வீட்டுல உன்னோட கடைசி நாள். இனிமே நீயே நினைச்சாலும் இந்த வீட்டு பக்கம் இல்ல, இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். பாப்பா, இதுதான் அவங்க சொன்ன ஸ்கூல். உங்களுக்கு இங்க படிக்கிறதுக்கு இஷ்டம் தானே? உங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு சந்தோஷம் தானே? எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா. சரி வாங்க. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். நான் போய் பாப்பாவை கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், நீங்க போங்க. இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நானே பாப்பாவை கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு போறேனே. சார் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் கூட்டிட்டு போறேன். அதுவும் இல்லாம கிளாஸ் வேற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க கூட்டிட்டு போய் விட்டா மத்த பசங்களும் டிஸ்டர்ப் ஆவாங்க சார். நீங்க போங்க, பாப்பாவை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் சார். நீங்க கரெக்டா ஸ்கூல் விடுற நேரமா வந்து பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்பா பரவாயில்லப்பா, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். இல்ல பாப்பா, அது வந்து அப்பா நான் போய்க்கிறேன்ப்பா. அப்பா நீங்க போங்கப்பா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. பத்திரம் பாப்பா. நான் கரெக்டா ஸ்கூல் விட்டதும் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். சரிப்பா. பாப்பா பார்த்து பத்திரம். நான் கிளம்புறேன். உள்ள போலாமா? இங்க என்ன பாக்குற? அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதனாலதான் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் டீச்சர், வலிக்குது டீச்சர், என்ன விடுங்க. இனிமேல் இப்படி நான் பண்ண மாட்டேன். டீச்சர், என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அந்த நியூ அட்மிஷனா? ஆமா டீச்சர். சரி சார், நான் பாத்துக்கிறேன். உள்ளவா. ஒழுங்கா பாடத்தை கவனிக்கணும். போய் உக்கார. இன்னொரு தடவை பண்ண தோலை உரிச்சிருவேன். உக்கார. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்ச? வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டியா? போய் உக்காருப்பா. இப்ப நான் அல்ஜிப்ரா போட போறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த சம் என்ன மாதிரி டீச்சர்ஸ்க்கே ரொம்ப டஃப்பா இருக்கும். இத போட்டு முடிச்சதும் கிளாஸ்ல இருக்கிற யார வேணாலும் நான் போட சொல்லுவேன். போடலனா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும்.
ஐயோ, புதுசா அந்த பொண்ணு செத்தா. இவ எப்படி இப்படி பண்ணா? தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி இந்த டஸ்டரை கேட்ச் பிடிச்சா? ஏய், என்ன டீச்சர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? கிளாஸ் ரூம்ல அதுவும் வந்த முத நாளே தூங்கிட்டு இருக்கா? டஸ்டரை வீசினா பெரிய இவளாட்டம் கேட்ச் வர பிடிக்கிறியா? நான் என்ன பாடம் நடத்திட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அது கவனிக்காம நீ பாட்டு தூங்கிட்டு இருக்க. விடிய விடிய வேலை செஞ்சு கிழிச்ச மாதிரி. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன முறைச்சிட்டு இருக்க? நான் என்ன பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? முட்டாள் முட்டாள். இதோட பேராவது தெரியுமா? ஒண்ணு டீச்சர், எதுக்கு கோவப்படுறீங்க? அந்த கணக்கு எனக்கு முன்னாடியே தெரியும். என்னது? இந்த கணக்கு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. இது புது சிலபஸ், இப்பதான் வந்திருக்க. என்கிட்டயே போய் சொல்றியா? இந்த கணக்கு எனக்கே கஷ்டம். இத ஒரு வாரமா போட்டு பார்த்து நேத்து தான் இதுக்கு ஆன்சரே கண்டுபிடிச்சேன். என்கிட்டயே இது தெரியும் போய் சொல்றியா? ஏய், எங்க போற? நீங்க எழுதி போட்டிருக்க கணக்க நான் போடுறேன். தெரியுமா? தெரியும். போடு. நீ ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல இத போட்டு காமிச்சிருப்பாங்க. அத போட்டு காட்டி எல்லாரும் முன்னாடி ஃப்ரேம் காட்டுறியா? சரி, இப்ப நான் வேற ஒரு சம் போடுறேன். அத போடுறியா நீ? சொல்லு. போடுறேன். இருடி, 12th வர சம் எடுத்து போர்டுல போடுறேன். அப்ப நீ என்ன பண்றன்னு பாக்கலாம். திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிப்பல, அப்போ உன்னை வெளு வெளுன்னு வெளுக்குற. இந்தா போடு. என்னடா இது, ஒண்ணுமே புரியல. இந்த சம்ம நேத்து டியூஷன் மிஸ் எங்க அக்காக்கு சொல்லி தந்தாங்க. இது 12th அல்ஜிப்ரா. டியூஷன் மிஸ்ஸே சொல்லி கொடுக்க முடியாம தன்னாங்க. வந்த முத நாளே சொர்ணாக்கா கிட்ட மாட்டிக்கிட்டா. என்ன முழிக்கிற? எதுவுமே தெரியல அதானே? எனக்கே கணக்கா? இந்த கணக்கும் எனக்கு தெரியும். என்னது தெரியுமா? தெரியும்.
ஓகேவா டீச்சர்? டீச்சர், ஆ? என்ன 2 கணக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு என்கிட்ட உன் வேலையை காட்டுறியா? இல்ல டீச்சர், இன்னும் காட்டல. என்ன என்ன சொன்ன? இல்ல டீச்சர், இதை விட நிறைய கணக்கு போடுவேன்னு சொல்ல வந்தேன். ஓ, என்கிட்டயே சவால் விடுறியா? முளைச்சு 3 இலை விடல, என்கிட்டயே சீன் போடுறியா? அப்போ என்ன கணக்குனாலும் போட்டுருவ, அப்படிதானே? எதுனாலும் நான் போடுவேன் டீச்சர். இது வரைக்கும் எவனாலையும் போட முடியாத எம்எஸ்சி மேக்ஸ்ல ஒரு சம்மு போடுறேன்டி. அதுக்கப்புறம் நீ என்ன ஆகுறன்னு பாரு. நீ மட்டும் அந்த சம்ம போடல, உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். அப்போ என்ன கணக்கு வேணாலும் நீ போட்டுருவ. என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன் டீச்சர். என்ன இவங்களே இவ்வளவு பெரிய சம்மா போட்டாங்க, அதுக்கப்புறம் இவளை எதுக்கு திரும்ப போட சொல்றாங்க? அதான் எனக்கு புரியல. இது என்னன்னு தெரியுமா? தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. திருட்டு முழிக்காத. தெரியும் டீச்சர். என்ன இப்படி சொல்றா? ஒருவேளை இவ பொய் சொல்றாளா இல்லையான்னு தெரியலையே. ஏய், என்ன தெரியும்? இது ஒன்னும் முழு சம் கிடையாது. இது வெறும் கொஸ்டின் மட்டும்தான். இதோட ஆன்சரை நீ தான் போர்டில் எழுதணும். இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கவே தனி டேலண்ட் வேணும். நீ என்னவோ பெரிய இவளாட்டம் எல்லாம் தெரியும் சொல்ற. எல்லாம் தெரியும்னு பொய் சொல்றியா? நான் என்னைய பாத்துட்டு இருக்க. இந்த சம் தெரியுமா? போடுவியா? போடுறேன் டீச்சர். என்னது, இந்த சம் போடுறியா? ஆமா டீச்சர், நான் போடுறேன். சரி, இந்தா போடு. ஏய், என்ன பண்ற? கொஸ்டினை படிச்சிட்டியா? எல்லாமே ஞாபகம் இருக்கா? கணக்குல புலி மாதிரி அழிக்க போற? அழிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் டீச்சர். கணக்கா இருந்தாலும் சரி, ஆளா இருந்தாலும் சரி, ஒரு தடவை பார்த்துட்டா அது எனக்கு மறக்காது. ஏய், இந்த கணக்க கரெக்டா போடல, அவ்வளவுதான் உனக்கு. சொர்ணாக்கா கையில சிக்கிட்டு சாகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதோ 2 சம்ம சால்வ் பண்ணிட்டு பேசாம என்ன மன்னிச்சிருங்கன்னு அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டா 4 அடியோட விட்டுவாங்க. நீ சொல்றது சரிதான், ஆனா இவ என்னமோ திரும்ப திரும்ப பண்றேன்னு ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கா. என்ன டீச்சர் இது? இது என்ன கணக்கு? எம்எஸ்சி மேக்ஸ் சார். எம்எஸ்சி மேத்ஸா? அதே எதுக்கு இந்த கிளாஸ்ல சொல்லி தரீங்க? ஓ, இந்த அளவுக்கு பேசுதா? ஆமா சார். இன்னைக்கு உங்க கையால் அடி வாங்கி சாகணும்னு இருந்தா அது யாரால மாத்த முடியும்? சின்ன டார்ச்சர்ல ஓடி போயிடுவான்னு நினைச்சா இவ ஒரு வழியாகிதான் ஓடி போவா போல இருக்க. என்ன டீச்சர் இந்த கணக்கையும் போடுறா? போற போக்க பார்த்தா மொத்த கணக்கையும் போட்டு முடிச்சிருவா போல இருக்கே.
இந்த பொண்ணு பண்றதையெல்லாம் பார்த்தா ராமானுஜர் பார்க்காம கணக்கு போடுவார்னு சொல்லுவாங்களே, அந்த ரேஞ்சு போல இருக்கு. இவ அப்பா அம்மா எல்லாம் மேத்ஸ்ல லெஜெண்டா இருப்பாங்க போல. இல்லைன்னா பிறக்கும் போதே என்ன சார்? பேய் பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு வெறித்தனமா மேட்ச் போடுறா. டேய், இது பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இது என்னன்னே தெரியல, இவ மட்டும் எப்படி போடுறா? சொர்ணாக்காவே திணறிக்கிட்டு இருக்கு. இவ ஸ்டூடெண்ட் இல்ல, இவ மேத்ஸ் எந்தூசியாசிஸ்ட். அப்படின்னா இதுவே உங்களுக்கு தெரியலையா? சுத்தம் டீச்சர். இவனுங்க போக மாட்டேங்கிறானுங்க, வழியும் விட மாட்டேங்கிறானுங்க. ஏன் வழி விடாம இப்படி அடைச்சுக்கிட்டே போறானுங்க? என்ன டீச்சர், ஓகேவா? டீச்சர், உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமான்னு அவ கேக்குறா. உங்களுக்கு தான் ஆன்சர் தெரியாதே. இருங்க சார், செக் பண்றேன். இது ஓகே தான். இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த கணக்கு மட்டும் இல்ல டீச்சர், எல்லாரோட கணக்கும் தெரியும். என்னது, எல்லாரோட கணக்குமா? ஆமா, நீங்க போட்டது அல்ஜீப்ரா மேக்ஸ். ஆனா எனக்கு அல்ஜீப்ரா, ஜியாமெட்ரிக், ட்ரிகனாமெட்ரி, கால்குலஸ், லீனியர் அல்ஜீப்ரா, காம்பினேட்டரிக்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ரியல் அனலைசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ், abstract algebra, topology, number theory, logic, probability, statistics, game theory, functional analysis, algebraic geometry, differential geometry, dynamical system னு மொத்தம் 20 டைப் மேக்ஸ் தெரியும். சத்தியமா சொல்றேன், எனக்கு தலை சுத்தி மயக்கமா வருது. யார் இவ? சொர்ணாக்காவை கிழிச்சு தொங்க விடுறாளே. சொர்ணாக்கா மூஞ்ச பாத்தியா? இன்னைக்கு அவ தொலைஞ்சா. பொதுவா இந்த கணக்கு எல்லாமே தெரிஞ்சவங்கள என்னன்னு சொல்வாங்க தெரியுமா? என்ன 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 சொல்லுவாங்க? மேத் எந்தூசியாஸ்டிக்னு சொல்வாங்க. நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்களே, பாப்பா சொல்லுச்சே அதுதான் அர்த்தம். நம்ம கிட்ட மாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம இது டர்ராகி ஓடுன்னு நினைச்சா நம்மள ஓட விட்டுரும் போல இருக்கே. என்னண்ணே, பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நேரமா நோய் நோயின்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். அவர் பெரிய துறை, அவர் ஹார்ன் அடிச்சா அவருக்கு நான் வழி வேணுமா? என்னை தாண்டி அவன் எப்படி போறான்னு நானும் பாக்குறேன்.